பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அந்த ஏஜ் அப்படி சரி விடு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆமாங்க, நான் சொல்ற ஐடியாவை நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா. பையன் எப்படியோ உங்க பொண்ணை ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆகிட்டான். அவனா அப்பனா ஒத்துக்க போறது இல்ல. அபார்ட் பண்ணிடலாம். அதாவது அந்த கருவறை அம்மா டாஸ்ல இந்த மாதிரி நடந்ததுனால உங்க பொண்ணுக்கு நஷ்டஈடா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துரு. அடுத்த அடி உனக்கு தான். கட்டுங்க. உங்க நல்லதுக்கு முடியறவனே. என்ன பண்ண லவ் பண்றியா? ஆமா சார். கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறியா? நான் சொல்றேன் சரி. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ரவி வீட்டுல இருக்கேன், நீங்க எல்லாரும் கிளம்பி ரவி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லு. மிரட்டி போனாங்களாமே. நான் என்ன பேசி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லவா? என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஆமா, நீங்க போட் ஹவுஸ் போயிடுறீங்களா? உங்களுக்கு நம்ம போட் ஹவுஸ் தான நடுக்கடல்ல யாருக்கு யாரும் தேடி வராம இருக்கு. சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் நம்ம மன்சூர் சாப்பிடுவோம். மன்சூர் வெல்கம் டு சீரியல் அடிக்ட்ஸ். சிறுகடிக்காசு சீரியல் சமீப காலமாக ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அண்ட் ஃபன் ஃபில்லாகவும் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். வகையில் இந்த எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக போச்சு. என்னோட குடும்பம் ஒரு பக்கம் விஜயா கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் முத்துவோட ஃபேமிலி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் ஸ்ருதியோட அவங்க அம்மா வந்து நீங்கள் இந்த ஊரில் இருக்காதீங்க, நீங்கள் எங்கள் ஊர் கேரளாவுக்கு போயிருங்க, அங்கே வந்து போட் ஹவுஸில் போய் இருங்க, அங்கே வந்து இருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி பேசி நம்மளோட விஜயாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ரவி எங்கள் அம்மா என்ன பெரிய கொலையாக பண்ணிட்டாங்க, அவங்க எங்கேயும் போய் ஓடி ஒளியணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரு. இந்த பக்கம் நம்ம மனோஜ் ரோஹினியும் சேர்ந்து வழக்கம் போல் ஒரு காமெடி கலந்த சீனை உருவாக்குறாங்க. மனோஜ் கிட்ட போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு பணம் அமௌண்ட் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கும் மனோஜும் சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. போனதும் மனோஜ் அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணை வந்து அபார்ட் பண்ண சொல்லிடுங்க, அதாவது கருவை கழிக்க சொல்லிடுங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் டான்ஸ் கிளாஸ் தான் இந்த மாதிரி நடந்ததுனால நாங்கள் உங்கள் பொண்ணுக்கு 1 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்டு அவங்க ரதியோட ஃபேமிலி ரொம்பவே கோவப்பட்டு மனோஜை போட்டு வெளுத்துறாங்க. கொஞ்சம் தலைகீழாக சேரில் கட்டி போட்டுட்டு கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. ரோஹினி மனோஜையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்றாங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்துட்டு நம்ம ரதியை லவ் பண்ண தீபனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. பாய்சன் குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவள் கடைசி உன்னை பார்க்கணும்னு சொல்கிறான்ற மாதிரி மீனை கால் பண்ணி ஃப்ரெண்டு மாதிரி பேசி தீபனை வர வைக்கிறாங்க. தீபன் வந்த வாட்டி முத்து வந்து செமையாக போட்டு அடிக்கிறாரு. அப்புறமா தான் தெரியுது தீபன் வந்து ரதியை உண்மையாக லவ் பண்ணுறாரு அப்படின்றது. கேட்குறாரு, அப்படி உண்மையாக லவ் பண்ணுறியா? ஆமாங்க, நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் ரதியை அப்படின்னு. அப்படி கல்யாணம் பண்ணிப்பில்லை அப்படின்னு சத்தியமாக நான் அவளை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவளையே நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ சரி நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்லிட்டு தீபனோட அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பேசு அப்படின்றாங்க. தீபன் வந்துட்டு இல்லை, அவங்க என் ஃபேமிலி கொஞ்சம் வேறு மாதிரி, அவங்க எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நாங்கள் எத்தனையோ ஆளுகளை பார்த்துட்டோம், நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிறுகடிக்காசு சீரியலுக்கான அப்டேட்ஸ் திரும்ப உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.